எலும்புக்கூடுகள் கடிச்சிருக்குது, எலும்புகள் கடிச்சிருக்கு. அதுக்கப்புறம் துணி லேடீஸ் சாரீஸ் கடிச்சிருக்கு. அதுக்கப்புறம் ஒரு சில இடத்துல இந்த ஆசிட் கடை அப்ளை பண்ணி வச்சுருக்காங்களாட்ருக்குது. ஏதோ கொடூரமாக பண்ணியிருக்கானுங்க இவனுங்க. அதில் வெறும் அந்த தர்மஸ்தல ஸ்தாபனம் மட்டும் கிடையாது. அவங்க கூட இருந்தவங்க, கூட பழகினவங்க எல்லாருமே ஒரு காரியம், ஒரு என்ன சொல்கிறது, ஏதோ ஒரு பெனிஃபிட்காக தான் அங்கே போயிட்டு வந்துட்டு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த நிர்வாண பூஜைகள் இதெல்லாம் ரொம்ப கேவலமாக இருக்குது, ரொம்ப அசிங்கமாக இருக்குது. அப்போ வந்துட்டு இவங்க வந்து இந்த நீதி அரசர்கள் யாரோ ஒத்துறாது முன்னுக்கு வந்து சூமோட்டோவாக இந்த கேஸை சீக்கிரமாக எல்லாத்தையும் இழுத்துட்டு போகக்கூடாது. இப்போவே 40 வருஷம் ஆயிடுச்சு, வேஸ்ட்டு. ஓகே, அப்போ வந்து சீக்கிரமாக ஒரு டைம் ஃப்ரேம் 30 நாளோ இல்லை 60 நாளுக்குள்ளே இந்த கேஸ் எல்லாம் எடுத்து முடித்து ஒரு தீர்ப்பு வரணும். இந்த தப்பு செய்தவர்களுக்கு தண்டனை கிடைக்கும். ஆனால் இந்த அரசியல்வாதிகளும் இந்த பதவியில் இருக்க பியூரோக்ராட்ஸும் ஊழல் பணம் வாங்க அவங்க தான் பெரிய திருடர்கள் அண்ட் பெரிய பிச்சைக்காரர்கள். பிச்சை தானே எடுக்கிறானுங்க. இந்த கையை நீட்டி பணத்தை வாங்க பிச்சை. நம் கர்நாடகா மாநிலத்தில் இருந்த தர்மஸ்தலா கோவிலை சுற்றி நடந்த அதிபயங்கர அந்த மர்மமான விஷயங்கள் இப்போ அதோட அடுத்த கட்ட அப்டேட்ஸாக நிறைய பகீர் கலப்பக்கூடிய விஷயங்கள்லாம் வந்திருக்கு. தோண்டுதல் பணியுமே நடந்துகிட்ருக்கு. அதை பற்றி இப்போ இது பண்ணலாம். எலும்புக்கூடுகள் கடிச்சிருக்குது, எலும்புகள் கடிச்சிருக்கு. அதுக்கப்புறம் துணி லேடீஸ் சாரீஸ் கடிச்சிருக்கு. அதுக்கப்புறம் ஒரு சில இடத்துல இந்த ஆசிட் கடை அப்ளை பண்ணி வச்சுருக்காங்களாட்ருக்குது. ஏதோ கொடூரமாக பண்ணியிருக்கானுங்க இவனுங்க. எதுக்கு கவர்மெண்ட் மௌனம் காத்துட்ருக்குன்னு தெரியல. இப்போ ஊடகங்கள் தான் பேசிகிட்ருக்கோம். ஊடகங்களும் அதுவும் நம்ம மாதிரி டிஜிட்டல் மீடியா தான் பேசுகிறோம். மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்கள் யாருமே அதை பற்றி பெருசாக எடுக்கலை. நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கோடி மீடியா எல்லாமே யாருமே பெருசாக பேசலை. இப்போ அந்த ஆள் ஃபஸ்ட்டு நீங்கள் யோசிக்கணும், எல்லாத்தையும் விடுங்க. ஹீ இஸ் அன் எம்பி மெம்பர் ஆஃப் தி பிஜேபி பார்ட்டி. அப்போ அந்த பிஜேபி பார்ட்டி தான் இதுக்கெல்லாம் ஆன்சரபிள். அதே மாதிரி அங்கே 5 வருஷம் கர்நாடகாவில் காங்கிரஸ், 5 வருஷம் பிஜேபி, அப்படி தான் மாற்றி மாற்றி வந்திருக்காங்க. அப்போ 2 கவர்மெண்ட்டும் பேசலை. ஏன்னா இந்த அரசியல்வாதி எல்லாத்துக்குமே இந்த ஆள்கிட்ட ஒரு இது இருக்குது, ஏதோ டிரான்சாக்ஷன் இருக்குது, ப்ளஸ் அந்த ஆளால் ஓட்ஸ் கிடைக்கும்னு சொல்லிட்டு. அப்போ இது எல்லா அரசியல்வாதி மக்கள் மேலேயும் தப்பு இருக்குது. அப்புறம் இந்த போலீஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் எவ்வளோ பேர் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த போலீஸ் பணத்தை வாங்கிட்டு அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்கள மாட்டியிருக்காங்க. ஓகே, அப்போ எல்லோரும் பயந்துட்டு ஒரு சிலருக்கு அடிச்சிருக்காங்க. நிறைய தவறுகள் நடந்திருக்கு. அப்போ சட்டம், தட் இஸ் த லா மேக்கர்ஸ் செல்ஃப் த லா பிரேக்கர்ஸ். யார் சட்டத்தை தீட்டுறாங்களோ அந்த சட்டத்தை தீட்டுறவங்களே சட்டத்தை உடைக்கிறாங்க. அப்போ எந்த நியாயம் கிடைக்கும்? எந்த நியாயமே கிடைக்காது. இது ரொம்ப ஒரு கொடூரமான, இது ரியலி இட்ஸ் எதுக்காக கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஒரு ஆக்ஷன் எடுக்காமல் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த ஆள் போய் தைரியமாக போய் மோடியை போய் சந்திச்சிருக்கு அந்த எம்பி இந்த லாஸ்ட் 10-15 டேஸ்க்குள்ளார. அவன் எப்படி மோடி இவனுக்கெல்லாம் அப்பாயின்மெண்ட் கொடுப்பான்? இப்போது நீங்களும் நானும் மக்கள் போய் மோடியை பார்க்கணும், நம்மளுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுப்பாங்களா? இந்த மாதிரி ஆட்கள் இல்லை சினிமாக்காரங்க, இவங்களுக்கு தான் மோடியை மீட் பண்ணுது. மக்கள் சேவை பண்ணுறவங்க இல்லை மக்களுக்காக நியாயம் கேட்குறவங்கள யாருமே இவங்க சந்திக்க விரும்புறதில்ல. அதில் இட்ஸ் அ வெரி பேட் சுச்சுவேஷன். பட் ஒன்று என்ன வரவேற்கத்தக்குதுன்னா, இப்போ முந்தா நேற்று சுப்ரீம் கோர்ட் இந்த கேக் ஆர்டரை இது பண்ணியிருக்குது. தட் இஸ் ஹைகோர்ட் ஆஃப் கர்நாடகா யாருமே அதை பற்றி பேசுகிறேன்னு சொல்லிட்டு ஊடகங்கள் மேலே எல்லாத்தையும் ஒரு கேக் ஆர்டர் போட்டாங்க. அப்போ அந்த ஒரு பர்டிகுலர் ஒரு மீடியா சேனல் போய் கேஸ் போட்டு அதுக்கப்புறம் அவங்க இது கேக் ஆர்டர் போட்டு அதுக்கப்புறம் அவங்க சுப்ரீம் கோர்ட் கேக் ஆர்டரை எடுத்திருக்கு. அது ஒரு நல்ல ஒரு வரவேற்கத்தக்கது. ஆனால் இந்த கேஸ் லீவ் த இது அரசியல்வாதி இவங்கெல்லாம் ஏன் ஜட்ஜஸ் ஷுட் டேக் தீஸ் கேஸஸ் சோ மோட்டோவா. அதில் என்ன சொல்கிறாங்க, நிறைய பேர் இந்த ஆள்கிட்ட வக்கீலாக வேலை செஞ்சவங்களாம் இன்றைக்கி ஜட்ஜஸாக இருக்காங்க. ஆகையால் அவங்க என்ன நியாயம் கொடுப்பாங்க இல்லை நிலைநாட்டுவாங்கன்னு சொல்லிட்டு அந்த ஒரு பேச்சும் இருக்குது. அதில் இட்ஸ் அ வெரி பேட் சுச்சுவேஷன். இது பணம், பதவி, பலம் எல்லாம் சேர்ந்து ஒரு கொடூர இது பண்ணியிருக்காங்க. ஆனால் இப்போ என்ன மக்கள் யோசிக்கணும்னா, இனிமேல் இந்த மாதிரி ஒரு கோயில்களுக்கு தேவையில்லை. கடவுள் நம்ம மனசுலே இருக்கார்.
நம்ம வந்து ஒரு கோயிலுக்கு போய் தான் இந்த மாதிரி இல்லாட்டி இந்த மாதிரி சாமியார்கள், மெயினாக சாமியார்கள், ஓகே, இது வந்து எல்லா சாமியார்கள் 98% ஆஃப் த சாமியார்கள் ஃப்ராடாக இருக்காங்க இன்றைக்கி. அயோக்கியத்தனம் பண்ணிட்டு ரேப்பு, கொலை, இது அதுக்கப்புறம் அங்கேயே கொலை பண்ணி அங்கேயே எரிச்சிட்டு லாட் ஆஃப் திங்ஸ் ஆர் ஹேப்பனிங். வெதர் இட்ஸ் தமிழ்நாடு இல்லாட்டி கர்நாடகா, கேரளா, ஆந்திரா, இது மாநிலங்கள், தட் இஸ் வட மாநிலங்கள். அப்போ வந்து மக்கள் தான் உஷாராக இருக்கணும். இந்த மாதிரி கோயில்களுக்கெல்லாம் போவே வேண்டாம். அதுவும் இந்த மாதிரி என்ன சொல்கிறது, ஆசிரமங்கள் இல்லாட்டி ஒரு சில சாமியார் மாதிரி நடத்துகிறவங்கெல்லாம் இது வந்து கடவுள் பேரை சொல்லி இவங்க அயோக்கியத்தனம் பண்ணுறாங்க. அகையில் கடவுள் எப்பவும் நம்ம மனசுலேயே இருக்கார். நம்ம இந்த கோயிலுக்கு போய் தான் புண்ணியம் சம்பாதிக்கணும்னு தேவையே கிடையாது. மக்கள் இன்னுமேல திருந்தணும், இன்னுமேல உஷாராக இருக்கணும். எப்படி இந்த மாதிரி ஒரு இடத்துல இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி இன்னும் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதே மாதிரி இப்போ 2-3 பேர் வெளியே வந்திருக்காங்க இந்த சொல்கிறக்கு விட்னஸஸ். இன்னும் எவ்வளோ பேர் வர முடியுமோ வருவாங்களான்னு தெரியாது. ஆனால் சுப்ரீம் கோர்ட் இல்லாட்டி கோர்ட் வந்து அது ஒரு இதாக எடுத்துக்கக்கூடாது. ஏன்னா நீங்கள் வந்து விட்னஸ் சொல்கிறது வந்து யார் மேலே, ஒரு வெரி பவர்ஃபுல் அயோக்கியன் மேலே. அப்போ வந்து அவங்க உயிரும் ஒரு என்ன சொல்கிறது கேள்விக்குறியாக இருக்கும். அதனால வரலைன்னு சொல்லிட்டு இப்போ வந்துட்டு அந்த காலகட்டத்தில் என்ன ஆகுனா, இந்த ரேப் கேசஸில் நிறைய அம்மா அப்பாக்கள் வந்து உடனே போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க வந்து யோசிப்பாங்க, ஐயோ என்னோடய குழந்தையோட ஃப்யூச்சர் என்ன, அப்புறமேல் யாருன்னா மிரட்டுவாங்க, அசிங்கமாக பேசுவாங்கன்னு சொல்லிட்டு. அப்போ வந்து அந்த குழந்தையோட மனம் கூட மென்டல் இருக்கிற பாதிக்கப்படுது. அப்போ வந்து அவங்க கம்ப்ளைண்ட் டிலேவாக கொடுக்கும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, டிலேடாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அதை ஒரு இதாக வச்சு தள்ளுபடி பண்ணிட்டு இருந்தாங்க ஒரு காலகட்டத்தில். ஆனால் அது சுப்ரீம் கோர்ட் ஒரு இது கொடுத்துச்சு, ஒரு தீர்ப்பு. இந்த மாதிரி இந்த ரேப் கேசஸில் மட்டும் லேட் ஆனாலும் ஒன்றும் தப்பாக எடுத்துக்கோ. ஏன்னா இட் டிபெண்ட்ஸ் ஆன் த சிச்சுவேஷன், அவங்களோட இது என்ன சூழ்நிலை அதாலன்னு சொல்லி. அதனால இந்த கேசஸ் எல்லாம் 30-40 வருஷம் கூட ஆயிருக்குது. அதனால வந்துட்டு யாரோ ஒரு நல்ல ஜட்ஜ் ஃப்ரம் த சுப்ரீம் கோர்ட் தான். ஐ விஷ் அந்த ஜஸ்டிஸ் நாகரத்னா பீயிங் எ லேடி அவங்க வந்து முன்னுக்கு வந்து எடுக்கணும். இல்லாட்டி அவங்க வந்து ஐ திங்க் ஷீ இஸ் ஃப்ரம் கர்நாடகா, ஸோ அதனால தெரியல. பட் அட்லீஸ்ட் எனி அதர் ஜட்ஜ் கொஞ்சம் நியாயம் நீதி நிலைநாட்டுறவங்க வந்து அவங்க சோமோட்டோவாக எடுத்தாங்கன்னா இதுக்கு எதாவது ஒரு. பட் டெஃபினட்டாக ஆஃபீஸர்ஸ் எல்லாருமே இதில் இன்வால்வ், பாலிட்டிஷியன்ஸு எல்லாருமே இன்வால்வ். அதனால வெறும் அந்த தர்மஸ்தலா ஸ்தாபனம் மட்டும் கிடையாது, அவங்க கூட இருந்தவங்க கூட பழகினவங்க எல்லாருமே ஒரு காரியம், ஒரு என்ன சொல்கிறது, ஏதோ ஒரு பெனிஃபிட்காக தான் அங்கே போயிட்டு வந்துட்டு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த நிர்வாண பூஜைகள் இதெல்லாம் ரொம்ப கேவலமாக இருக்குது, ரொம்ப அசிங்கமாக இருக்குது. அண்ட் வந்து வை தி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இன்னும் கூட அந்த ஆட்கிட்ட இந்த பத்மபூஷனை பிடிங்கணும். இந்த பத்மா அவார்ட்ஸில் இந்த மாதிரி அயோக்கியர்களுக்கு தான் கொடுக்குறாங்களேன்னு சொல்லி நான் மறுபடியும் இதை பேசுகிறேன். ஏன்னா இந்த பத்மா அவார்ட்ஸ் வந்து ஒரு காலகட்டத்தில் ரொம்ப ஒரு ப்ரெஸ்டீஜியஸ் அவார்டாக இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி யாருக்கு அது கிடைக்குன்னா, யார் லாபி பண்ணுறாங்க, யார் காசு கொடுக்குறாங்க, அவங்களுக்கு தான் இந்த பத்மா அவார்ட்ஸ் கிடைக்குது. நிஜமாகவே சோஷியல் ஒர்க் பண்ணுறவங்களோ இல்லை நாட்டுக்காக சேவை பண்ணுறாங்க எல்லாத்துக்குமே இது கிடைக்கிறது இல்லை. நிறைய பேர் இந்த பத்மா அவார்ட்ஸ் வாங்குறவங்களாம் சிபாரிசில் தான் வாங்குறாங்க. அதில் இந்த பத்மா அவார்டு அந்த ஆளுக்கு கொடுத்த பத்மபூஷனை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா திருப்பி வாபஸ் வாங்கணும். இல்லை தி பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா ஷுட் டூ. அவங்களே ஒரு லேடியாக இருக்கிறதால அவங்க வந்து இந்த கேஸில் வந்து அவங்க தீவிரம் காட்டணும். நீங்களும் நானும் ஒன்றும் பண்ண முடியாது, நம்ம பேச தான் முடியும், அவ்வளோதான் செய்ய முடியும். தவிர்த்து நம்மளால் போய் அங்கே ஃபிசிக்கலாக ஒரு கோர்ட்டோ அதை எடுத்து நம்மளால் பண்ண முடியாது. கடவுளோட பேரில் கடவுளை வழிபட வந்த ஒரு பெண் பக்தர்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு கொடூரம் தான் இது. ஆக்சுவலாக அந்த ஊரே ரொம்பவே ஒரு சஸ்பீஷியஸாக தான் இத்தனை வருஷமாக வந்து வச்சுருக்காங்க. அடர்ந்த காட்டுக்கு நடுவில் அந்த ஒரு இது இரவு நேரங்களில் விளக்குகள் கூட சரியாக இல்லாமல் தான் அதை வேணும்னுக்கே அப்படியே வச்சுக்கிட்டதா டெவலப் ஆகாமல். இப்போ நீங்க சொன்ன மாதிரி கோர்ட் வந்து இதை முன்னெடுத்து வந்து நடத்தணும், கோர்ட்டு தான் நடத்தணுங்க. ஏன்னா இதால் எனக்கு நிறைய பிரச்சனை வருதுமா. ஏன்னா அவங்க சொல்கிறாங்க, இந்த அம்மா எப்போ பார்த்தா ஜட்ஜஸை திட்டலை. நாங்கள் வந்து உங்களை ரிக்வெஸ்ட் பண்ணுறோம். ஏன்னா நாங்களாம் ஆக்டிவிஸ்ட் எவ்வளோ எங்களால் பணம் செலவு பண்ணி வக்கீலுங்களுக்கு செலவு பண்ணிட்டு ஓடிட்டு இருக்க முடியாது, நம்ம பேச தான் முடியும். அதில் அவங்களுக்கும் ஒரு பொறுப்பு உணர்ச்சி இருக்கிறது. ஏன்னா அவங்களும் இந்த நாட்டோட என்ன சிட்டிசன்ஸ் ஆஃப் திஸ் கண்ட்ரி. அப்போ தப்பு இருக்கும்போது உங்ககிட்ட அந்த பதவி இருக்குது கேள்வி கேட்கறதுக்கு. இப்போ என்கிட்ட வந்து கேள்வி கேட்கக்கூட என்கிட்ட பதவி இல்லை, அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு என்கிட்ட பதவி கிடையாது.
நான் ஒரு சீஃப் மினிஸ்டர் கிடையாது, ஐ எம் நாட் அ மினிஸ்டர், ஐ எம் நாட் அன் எம்பி, ஐ எம் நாட் அன் எம்எல்ஏ. ஓகே, அப்போ வந்துட்டு இவங்க வந்து இந்த நீதி அரசர்கள் யாரோ ஒத்துறாது முன்னுக்கு வந்து சூமோட்டோவாக இந்த கேஸை சீக்கிரமாக எல்லாத்தையும் இழுத்துட்டு போகக்கூடாது. இப்போவே 40 வருஷம் ஆயிடுச்சு, வேஸ்ட்டு. ஓகே, அப்போ வந்து சீக்கிரமாக ஒரு டைம் ஃப்ரேம் 30 நாளோ இல்லை 60 நாளுக்குள்ளே இந்த கேஸ் எல்லாம் எடுத்து முடித்து ஒரு தீர்ப்பு வரணும். இந்த தப்பு செய்தவர்களுக்கு தண்டனை கிடைக்கணும், அவங்க தப்பிக்கக்கூடாது. ஏன்னா இதுதான் நடக்குது. கடைசியில் வந்து யாரோ ஒரு அப்பாவி மாட்டிடுவான். ஒன்றும் இல்லை, அந்த சௌஜன்யாலேயே அந்த பாவம் அந்த பையனுக்கு ஆச்சு மூல சுவாதீனமே இல்லாத ஒரு நபர், அவனை தூக்கிட்டு போய் போட்டிருக்காங்க. இந்த போலீஸ்காரங்க எவ்வளோ அயோக்கியங்க, இவனுங்களும் இந்த தப்பில் உடந்தையாக இருந்திருக்கானுங்களே. ஒரு யூனிஃபார்ம் போட்டவன் வந்து தப்பு பண்ணும்போது அவன் தான் பெரிய குற்றவாளி. இப்போது சோத்துக்கு இல்லாதவன், ரோட்டில் சோத்துக்கு இல்லாதவன் வந்து ஒரு கடையில் போய் ஒரு 10 பஜ்ஜியை திருடினான்னா அது ஒரு பெரிய ஒஃபென்ஸே கிடையாது. ஆனால் இந்த அரசியல்வாதிகளும் இந்த பதவியில் இருக்க பியூரோக்ராட்ஸும் ஊழல் பணம் வாங்க, அவங்க தான் பெரிய திருடர்கள் அண்ட் பெரிய பிச்சைக்காரர்கள். பிச்சை தானே எடுக்கிறானுங்க, இந்த கையை நீட்டி பணத்தை வாங்குவோம் பிச்சை. அதில் அதை விட ஒரு கேவலமான பிச்சை வேறு எதுவுமே கிடையாது. அதில் இது வந்து யாரோ ஒரு நல்ல மனிதர் முன்னுக்கு வந்து இதை எடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும். இது ஒரு வேண்டுகோள் தான். நம்ம பேசுகிறோம் 10 பேரில் 100 தான் ஒரு ஜட்ஜ் நிஜமாகவே நல்லவர் பார்த்து சரி இவங்க சொல்கிறாங்களே சொல்லிட்டு நம்ம எடுக்கலாம்னு சொல்லி நினச்சி நடக்கலாம். வி டோன்ட் நோ. ஓகே, பாசிட்டிவாக நினைக்கலாம். எப்போ பாசிட்டிவிட்டி will get some positive results. Start your career at KSG Institutions. Well infrastructure, 15 UG programs, 6 PG programs, 7 research programs, industry-based courses, nursing, catering, well-equipped laboratory, sports, yoga, NCC, NSS, many extracurricular activities. No donation, no capitation. JK College of Nursing and Paramedical. BSc Nursing 4-year course and Bachelor of Physiotherapy 4.5 years course. Join KSG Institutions, Singanallur, Coimbatore. www.ksgcollege.com